ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். சரி மல்லி, உங்க அண்ணன் கிட்ட பேசுனியா? இல்லங்க. ஏன் பேசல? என்ன பேச சொல்றீங்க? நல்லா இருக்கியான்னு கேட்க முடியுதா? கேட்டா அடுத்த செகண்டே நான் இருந்து எதுக்கு? என்னால உங்க எல்லாருக்கும் கஷ்டம், சாகவும் துணிச்சல் வரமாட்டேங்குதுன்னு அழறாரு. அதுக்காக இப்படி பேசாம இருப்பியா? நீதான் பேசி அவரை சமாதானப்படுத்தணும். அட்லீஸ்ட் உங்க அண்ணி கிட்டயாச்சும் பேசலாம்ல. அவங்க கிட்ட என்ன பேசுறது? என் கிட்ட இருந்து கால் போனாலே பணம் ரெடி பண்ணிருப்பேன்னு எதிர்பார்ப்போட அட்டென்ட் பண்ணுவாங்க. நான் என்னன்னு அவங்களுக்கு பதில் சொல்றது? அதான் எனக்கு பேசவே தோணல. நீ எப்படி பேசினா எப்படி மல்லி? இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கூடவே இருக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றப்ப அட்லீஸ்ட் ஆறுதலா கொஞ்சம் நம்பிக்கையா பேசணும் மல்லி. புரியுதுங்க. வெறுமனே தைரியமா இருங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னு தெரிஞ்சும் என்னால எதுவும் பண்ண முடியலன்றப்போ பேசி என்ன யூஸ்ன்னு என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். முன்னாடி மாதிரினா உங்ககிட்ட கால்ல விழுந்து கூட உதவி கேட்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவன் கொடுக்கிற நிலைமையில உங்களையும் வைக்கலையே. சரி, ஏன் அப்படின்னு நினைக்கிற? நம்மள நம்பி பேங்க்காரங்க லோன் கொடுக்கறாங்க. அந்த அளவுக்கு கடவுள் நம்மள வச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. நீ முதல்ல உங்க அண்ணா அன்னைக்கு போன் பண்ணி பேங்க்ல எல்லாம் பேசியாச்சு, நிச்சயமா பணம் கைக்கு வந்துரும், கவலைப்பட வேணாம், தைரியமா இருக்குன்னு சொல்லு. 4 வார்த்தை கொஞ்சம் ஆறுதலா பேசு. ஆறுதலா பேசுறது விஷயம் இல்லைங்க. நீங்க கொடுத்த வீட்டை உங்க அக்கா கிட்ட திரும்ப கேட்க போறேன்னு சொல்றீங்க. உங்க அக்கா அவ்வளவு சீக்கிரமா அதுக்கு ஒத்துக்குவாங்களா? பிரச்சனை ஏதாவது பண்ணா? அதை எப்படி பிரச்சனை பண்ணாம இருப்பா? பண்ணாதான் செய்வா. உழைக்காம உட்காந்து அடுத்தவங்க சம்பாத்தியத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காள்ல, அதை விட எப்படி மனசு வரும்? கண்டிப்பா அவளால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வா. நான் உன்னை ஏமாத்தி அதை மனசார எழுதி கொடுக்கலையே. என்னை ஏமாத்தி போர்ஜரி பண்ணி தானே எழுதி வாங்கினா. அதே மாதிரி அவகிட்ட இருந்து திரும்ப அதை கைப்பற்ற நாமளும் போர்ஜரி பண்ணா கூட தப்பு இல்லைங்கிற. இதெல்லாம் சரியானு தெரியலங்க. ஆனா என்னோட அண்ணன் ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை செய்றீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். சும்மாவே என்ன கரிச்சு கொட்டுவாங்க. இனிமே என்னெல்லாம் செய்ய போறாங்களோ. இல்லனா மட்டும் ராஜி உன்னை கூப்பிட்டு பாராட்டு விழாவா நடத்த போறா? அவ வாயில இருந்து என்னைக்காச்சும் நல்ல வார்த்தை வந்திருக்கா? யாரையாச்சும் மனசார பாராட்டி இருக்காளா? ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்க மல்லி, ராஜி வாயில இருந்து ஒருத்தங்க கெட்ட பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவ யார பாராட்டுறாளோ அவங்க பெரிய அளவுல அவள மாதிரியே ஃப்ராடா தான் இருக்கணும். பாரு, இப்பதான் அவளை பத்தி பேசிட்டு இருக்கோம், கரெக்டா கூப்பிடுறா பாரு. அவங்களுக்கு ஆயுசு 100. முதல்ல போய் சோப் போட்டு உன் வாயை கழுவு. நல்ல நல்ல மனுஷங்களுக்கு எல்லாம் சாவு சீக்கிரமே தேடி வருது, பொக்குன்னு போய் சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி ஜென்மங்க 100 வருஷம் வாழ்ந்து எத்தனை பேர் வாழ்க்கைய நாசம் பண்ண போறாங்களோ. பேச்சு கூட இவளுக்கு 100 வயசுன்னு சொல்லாத மல்லி. அல்பாயுஸ்ல போகட்டும்னு சொல்லு. ஏன் சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட கூட தப்பு கிடையாது. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன, இவ இருக்கிறது பூமிக்கு பாரம் தான். நமக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா. முதல்ல போன் அட்டென்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு கேளுங்க. எனக்கு என்னவோ அவ டீல் பேசுறதுக்கு இறங்கி வந்திருக்காளோன்னு தோணுது. அது ஏங்க நாம யோசிக்கணும்? எதுவா இருந்தாலும் சொல்லதானே போறாங்க. பேசுங்க. என்ன சும்மா இருக்க மாட்டியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் விஜய், வீட்டுக்கு வா. என்னங்க உடனே கட் பண்ணிட்டீங்க? நான் எங்க கட் பண்ண, அவ தான் கட் பண்ணா. என்ன சொன்னாங்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் விஜய், வீட்டுக்கு வா. டோக், அவ்வளவுதான். கடுமையான கோவத்துல இருக்காங்க போல இருக்கு. அவ என்னைக்குதான் சிரிச்ச முகமா இருந்திருக்கா. அவ மூஞ்சில முழிச்சிட்டு நல்ல காரியத்துக்கு போனா அது நாசமா தான் போகும். சரி, அவ என்ன டீலிங் வர நான் பாத்துட்டு வரட்டுமா? ஏங்க நானும் வரேங்க. நீயா? நீ எதுக்கு வர? அவ தரிசனம் வேணுமா உனக்கு? வேணா போட்டோ எடுத்துட்டு வரட்டுமா? அதுக்கு இல்லங்க, அவங்க வேற டென்ஷனா இருக்காங்க. ஓஹோ, அப்படியே தலையை சீவிடுவான்னு பயப்படுறியா? அப்படி இல்லங்க, அவங்க எப்படியும் ஏடா கூடமா தான் பேசுவாங்கன்னு தெரியும். நீங்களும் அதே மாதிரி விதண்டாவாதம் பண்ணீங்கன்னா பிரச்சனை தான் வரும். நீ வந்தான்னு வச்சுக்கோ, தேவையில்லாம உன்னை ஏதாச்சும் சொல்லுவா. எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகும், அப்புறம் கை நீட்ட வேண்டி இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன்.
இதுக்கு மேலயும் நீ வரணும்னு ஆசைப்படுறியா? இப்படியெல்லாம் சொன்னா யார் வருவாங்க? சரி, பார்த்து கவனமா இருங்க. பத்திரமா வந்துருவான் மல்லி, சரியா? ம். வரேன். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.